வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன். தாய்லாந்தில் கிரேன் இடிந்து ரயில் தடம் விலகியது. 25 பேர் உயிரிழப்பு, 80 பேர் காயம். தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் கட்டுமான பணியில் பயன்படுத்தப்பட்ட கிரேன் ஒன்று பயணிகள் ரயிலின் மீது விழுந்ததில் குறைந்தது 25 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தில் சுமார் 80 பேர் காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாங்காக்கில் இருந்து சுமார் 230 கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ள சிக்கியோ மாவட்டத்தில் ஒரு பயணிகள் ரயிலின் மீது கட்டுமான கிரேன் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 25 பேர் உயிரிழந்தனர். சுமார் 80 பேர் காயமடைந்துள்ளனர். போக்குவரத்து அமைச்சர் பிபார் ராஜகிட்ஃப்ரகான் இந்த ரயிலில் மொத்தம் 195 பயணிகள் பயணம் செய்ததாகவும் விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் உயிரிழந்தவர்கள் கிரேன் தாக்கிய 3 பெட்டிகளில் 2இல் பயணம் செய்தவர்கள் என்றும் தெரிவித்தார். இந்த விபத்து ஒரு அதிவேக ரயில் திட்டத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தபோது ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த கிரேன் திடீரென இடிந்து அதன் கீழே சென்ற பயணிகள் ரயிலின் மீது விழுந்தது. இதனால் ரயில் தடம் விலகி சிறிது நேரம் தீப்பிடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிந்து விழுந்த கிரேன் ஒரு பகுதி புதிய ரயில் பாதைக்காக அமைக்கப்பட்ட தூண்களால் தற்காலிகமாக தாங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங், திட்டங்களின் பாதுகாப்புக்கும் பணியாளர்களின் பாதுகாப்புக்கும் சீன அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த விபத்து குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த கட்டுமான பகுதி தாய் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார்.